வீட்ல இருக்கிறதுலே பெரிய தட்டி இதுதான். பனானா அண்ட் எக் ரெண்டுமே நம்ம வந்து யாருக்குமா கல்யாணம்? என்ன பண்ற பாப்பி? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா மக்களே. மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலுலோஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயிலே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க மக்களே. நம்மளோட அம்மா அப்பா வராங்க. ஸோ எதுக்கு வராங்க, என்ன நடக்க போகுது எல்லாமே வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என்ன போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேன் எங்களுக்கும் பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேச வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் மக்களே எல்லாருக்கும் நான் வந்து மார்னிங்கே வேக்கப் ஆகி பாத்திங் டம்ப்ளமே ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆகுது. யாராவது வராங்கனாலே எனக்கு சுத்தமா தூக்கம் வராது மக்களே. அப்படியே முடிச்சுட்டே இருப்பேன். அம்மா அப்பா வரதுக்குள்ள கொஞ்சம் மில்க் வைக்கிறது, கொஞ்சம் டிஃபன் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். லக்கியோட தாத்தா பாட்டி வர்றதுனால முன்னாடியே லக்கியை லீவ் போட வச்சுரு, ஸ்கூலுக்குலாம் அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஒரு நாள் தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு லக்கிக்கு டெய்லி, ஏன்னா முன்னாடி லக்கி மில்கே குடிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2.5 years வரைக்குமே இல்ல 3 years வரைக்குமே அவங்க மில்கே குடிக்க மாட்டாங்க மக்களே. கடந்த ஒரு 6-7 மாசமா கண்டிப்பா மில்க் குடிச்சாகணும். மில்க்ன்றது மனிதனுக்கும் உடலுக்கும் சக்தி அப்படின்னு பேசி இப்போ அது ரொட்டீன் ஆயிடுச்சு. மார்னிங் ஈவினிங் நம்ம கொடுக்கலனா கூட அவங்க கரெக்டாக எனக்கு மில்க் வேணும்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு மில்க் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நல்லா ஆத்தி மில்க்லேயும் நான் சுகரே போட மாட்டேன், வெறும் வித்தவுட் சுகர் மில்க் தான். இதை ஆற்றி நம்ம கொஞ்சம் ஆற வச்சிட்டோம்னா அவங்க எழுந்தோட குட்டா குடிச்சிருவாங்க. சருக்கு எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். சருக்கு மார்னிங்கே கிளம்பி ஒரு 6 o'clock போல கிளம்பி ஜிம்முக்கு வந்து போயிடுச்சு. சருக்கு கொஞ்சம் குண்டாக, நம்ம கொஞ்சம் ஒல்லியாயிட்டு இருக்கோம். சருக்கு கொஞ்சம் குண்டாகுது. பார்க்கறது கொஞ்சம் அங்கிள் மாதிரி இருக்குன்றதால இப்பெல்லாம் ரெகுலராக மார்னிங் எழுதி ஜிம்முக்கு போயிட்டு சருக்கு வரதுக்குள்ள இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். அம்மா அப்பா சருக்கு எல்லாருக்குமே வந்து தோசை அண்ட் ஒயிட் சட்னி, கோகனட் சட்னி. அது சமையல் மக்களே, அது 2 minutesல நான் சமைச்சிருவேன். லக்கிக்கு மட்டும் நம்ம வந்து பேன் கேக் செஞ்சிடலாம். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா அம்மாவும் சருக்கும் வந்த அப்புறம் லஞ்சுக்கு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. அதனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். வீட் பேன் கேக் தான் நம்ம பண்ண போறோம். லக்கிக்கு நான் பேன் கேக் சமைச்சா ரொம்ப பிடிக்கும் மக்களே. இது சமையல் மக்களே பண்றது 1 egg, 2 குட்டி பனானா, அப்புறம் கொஞ்சோண்டு வீட், கொஞ்சம் கோதுமை பவுடர் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜாகரி இல்ல பிரவுன் சுகர் எது போட்டாலும் சரிப்படும். ஓகே, பனானா அண்ட் எக் ரெண்டுமே நம்ம வந்து போட்டாச்சு. இதுல வந்து கொஞ்சம் இப்போ கோதுமை பவுடர், அப்புறம் சால்ட், அப்புறம் ஜாகரி இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பிரவுன் சுகர் போட போறோம். எல்லாமே போட்டாச்சு மக்களே. ஸோ ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கோதுமை, ஒரே ஒரு ஸ்பூன் ஆஃப் கோதுமை நம்ம வந்து போட போறோம். 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த இவ்வளோன்னு தான், ஏன்னா லக்கிக்கு இவ்வளவுதான் குவான்டிட்டி. நிறைய போட்டாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலி இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் பெட்டரா வரணும், இன்னும் வாட்டரியா வரணும்னா மில்க் ஆட் பண்ணலாம். மில்க் நான் ஆட் பண்ண மாட்டேன் மக்களே. ஜஸ்ட் இதை அப்படியே சுட்டாலே சூப்பரா வரும். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ஜெயிச்சுட்டோம் மக்களே. பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரே பேன் கேக்கா நான் வந்து ஊத்திட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் மேல மட்டும் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இது தீரது சரிப்படாது. தீயல எப்படின்னா ரொம்ப நேரம் இது சமையணும். ஏன்னா இது வீட்லாம் இருக்குல்ல, சப்பாத்தி மாவு இருக்கு, அதனால ரொம்ப நேரம் குக் ஆனாதான் ஸ்டொமக் பெயின்லாம் வராது லக்கி கொடுக்கறதுனால. ஓகே, லக்கியோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லக்கி வேக்கப் ஆன அப்புறம் நம்ம இதை ரெடி பண்ணலாம் சூடா. ஆனா அது ரொம்ப டைம் ஆயிடும். அவங்களுக்கு மில்க் கொடுத்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்க கூட்டுறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். அப்புறம் அவங்க மிட் மார்னிங் ஸ்நாக்ஸை ஸ்கிப் பண்ணிடுவாங்க இது லேட்டா சாப்பிட்டா. அதனால எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்கள வேக்கப் பண்ணி மில்க் கொடுத்து 10 minutesல அவங்களுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டிடுவோம். அப்பதான் அவங்களுக்கு அந்த ஃபுட் ரொட்டீன் கரெக்டா இருக்கும். ஓகே மக்களே, இப்போ போய் லக்கியை வேக்கப் பண்ணலாம். மில்க்கும் நல்லா ஆறிடுச்சு. அம்மா அப்பாவும் வந்து கிட்டக்கா வந்துட்டாங்க. ஸோ அம்மா அப்பா எதுக்கு வராங்க அப்படின்றத நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அரிதாவோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வராங்க. இப்போதான் நம்ம போய் கோயில் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்விடேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வரதுக்குள்ள நம்ம லக்கியெல்லாம் வேக்கப் பண்ணி அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து ரெடியா வச்சிடலாம். வீட்டில் இருக்கிறதுலே பெரிய தட்டி இதுதான். இவ்வளோ நாள் நான் நினைச்சுனே இருந்தேன்.
பெரிய தட்டு எதுக்குமா எங்களுக்கு? லக்கி லக்கி வெயிட் பண்ணு, போட்றாத லக்கி, வெயிட் பண்ணு லக்கி. ஓகே மக்களே, ஃபைனலா நம்மளோட அம்மா அப்பா வந்தாச்சு. சருக்கும் ஜிம் போயிட்டு வந்துச்சு மக்களே. இப்போ லக்கிய நம்ம கையில பிடிக்க முடியாது. சிறகடிப்போம் சிறகடிப்போம். மாட்டியோட எங்க அப்பா கிட்ட ஆக்சுவலி வந்து என்ன பிளான்னா லக்கிய லீவ் போட வச்சுலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம். ஆனா இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னன்னா அம்மா அப்பா இப்ப கிளம்பிடுவாங்க இன்விடேஷன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் யாரும் மேய்க்கிறது லக்கியா, அதனால ஸ்கூலுக்கு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் ஹரிபரியா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். லக்கிய ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். எங்க போகுது லக்கி பாப்பா? ஸ்கூலுக்கு போகுது. வா போய் தாத்தா பாட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாமா? என்ன பண்ற பாப்பி? ஆல்ரெடி நான் கட் பண்ணதுக்கே திட்டின்னு இருக்கா பாட்டி. வேணாம்மா, குடுமா குடுமா. ஆமா ஆமா ப்ளீஸ்மா. பெரிய ஒரு உலக கேக்குதா சத்தம்? என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன பண்ணடி பாட்டிய? பாட்டியா இந்த வேலை பாத்தியா? குழந்தை பாரு, அல்லு இங்க வந்து பாரு. கேட்க மாட்டேங்க, வந்து பாரு. கொஞ்சம் போட்டோ எடுக்கல பாப்பி, வீடியோ எடுக்கிறோம் பாப்பி. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. யாருக்குமா கல்யாணம்? அது நிறைய இருக்கு, இது நிறைய இருக்கு. இது வேற ரிசப்ஷன் மட்டும் இருக்குமா? இதுல ரிசப்ஷன் தான் வேணும், கல்யாணம் வேணாம். ரொம்ப கூட்டம் வேணாம், எங்களுக்கு ரிசப்ஷன் மட்டும் போதும். இது வேண்டாம். யாருக்குமா கல்யாணம்? யாருக்குமா மேரேஜ்? சித்திக்கு. யாரு கூட மேரேஜ்? நல்லா ரெஜிஸ்டர் வேலை இருக்கு, அதனால தான் இதுல அனுப்பிச்சிடுறேன். 4 நாள் முன்னாடி வந்துட்டு தான் போவேன். நீ இங்க இருந்து வந்துட்டு அங்க இருந்து போவியா? வேலை இருக்குது. ரூம் போட்டு தராங்களா வீடு பக்கத்துல? தானே குத்தாங்க, அதுக்குள்ள பிரிச்சு. அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. அம்மா நீங்க தானமா சொன்னீங்க. நீ சொல்ல வேணாம், சரி கொஞ்ச நேரம் ஆகட்டுமேனே. அதுக்குள்ள குட்டி போட்ட பூனை மேல சுத்தி நிக்குது. எப்ப ஸ்வீட் குடிப்பீங்க? ஸ்வீட் எடுத்து வாயில வச்சுக்கோங்க எல்லாரும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். லக்கி ஸ்வீட்டா? இது அது மொத்தமா தான் கேக்கும். டவுன்லோட் கொடுத்தா எப்படி ஒத்துக்கோ? ஓகே ஹாப்பி. இந்தாங்கப்பா. இந்தாங்கம்மா. அப்படியே எடுத்துக்கோங்க. சருக்கோட ஃபேவரட்டான ஸ்வீட். குடி ஃபுல்லா எடுத்துக்கோ. அவ்வளவுலாம் வேணாம், கிளம்புறோம்ல, அப்புறம் வந்து சாப்பிடலாம். இரு கொஞ்சோண்டு. நான் ஃபுல்லா எடுத்துக்குவான்னு என்ன நான் கேட்க மாட்டேன். நீயே தின்னுன்னு எங்களுக்கு தெரியும். கடவுளே, அப்புறம் காலை பாருங்க. இப்ப டைம் ஆகாது உங்க தாத்தாக்கு. நாங்க ஏதாவது பண்ணா மட்டும் டைம் ஆகும் உங்க தாத்தாக்கு. சரி ஓகே கைஸ், பாத்து போயிட்டு வாங்க. பாய். ஸ்கூலுக்கு போயிட்டு வா. அம்மா பேக் போடு. என்ன சாப்பிடணும்? ஆப்பிள் சாப்பிடணும். சரியா? நீங்க கவலையே படாதீங்க, அது ஃபீல் எல்லாம் பண்ணாது. ஸ்கூலுக்கு போலனா தான் அழுதுன்னு இருக்கும். பாய் 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 பா, பாத்து போயிட்டு வாங்க. பாய் பாய் பாய். ஒரு உருண்டை தின்றதே வேலையா வச்சிட்டு இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் எடுத்து கொண்டாட சொல்லிட்டு போனாங்க. என்ன ஸ்வீட் எடுத்து கொண்டாட போனா? அது ஃபார்மாலிட்டிக்கு குத்தாங்க. அது பாரு டப்பா காலி பண்ணிட்டு அதுக்குள்ள பொரி உருண்டை. ஏய் நீ எங்கடி டயட் கேட்டுன்ற எல்லாத்தையும் சாப்பிடுற அப்புறம் டயட் சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஓகே மக்களே, டைம் பாத்தீங்கன்னா இரவு இல்ல, மதியமோ இல்ல, ஈவினிங் வந்து 4 PM ஆகுது. ஆக்சுவலி மார்னிங்கே இன்விடேஷன் வச்சுட்டு அம்மா அப்பா வந்து ஆக்சுவலி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. லக்கி லீவ் போட வச்சு இங்க இருக்குன்னு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க இன்விடேஷன் வச்சுட்டு திருப்பி வந்துருவோம். ஆனா லக்கிய லீவ் போட்டாங்க. நம்ம வந்து இந்த டிராப்ல லக்கிய வச்சுட்டு நாங்க லக்கிய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம். நீங்க போயிட்டு சாவகாசமா வாங்க. நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்களால ரிட்டர்ன் வர முடியல. அப்படியே இன்விடேஷன் அப்படியே வச்சு நாங்க வீட்டுக்கு போயிடுறோம்னு சொல்றாங்க. இவங்களை நம்பி லக்கிய வீட்டுல வச்சிருந்தோம்னா வீடே வாரம் போயிருக்கோம். லக்கி பேபி வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு. 9 o'clock ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இவங்க 9:30 கிளம்பி, அம்மா அப்பா கிளம்பி அப்படியே இன்விடேஷன்
கொடுத்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ லக்கியை நாங்கள் மதியம் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்லீப்பிங் பண்ணின்னு இருக்கு லக்கி போடும் கொண்டாடலாம் வேக்கப் ஆயிடும். அதுக்குள்ள அவங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு. 2 days மட்டும் நம்ம வந்து டெம்பிளுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் மக்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வ சாமி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குலதெய்வ சாமி எல்லாம் பண்ண மாட்டாங்க, சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும், பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு அதோட இப்ப ஸ்டார்டிங் எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டுல அடிச்சிருக்கிற இன்விடேஷன். நமக்கு இது கொடுத்தாங்க. இது வந்து மத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கறது. யார் யாருக்கு கொடுக்கணும் சொல்லு, நான் எழுதிடுவேன். ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. சும்மாவே மக்களே எனக்கு ஏன் என்ன எதுக்குமா அரிதா அங்கதான் இருக்கு. ஆனா அப்பப்போ வரும் வீக்லி ஒன்ஸ் லக்கிய பாக்கணும். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா அரிதா ரொம்ப இங்க வர்றது அது எப்பனா லக்கி பானான அப்புறம் தான் லக்கிய பாக்கணும். எனக்கும் அரிதாக்கும் சண்டை வந்துட்டா கூட போன் பண்ணி லக்கிய காட்டணும். லக்கிய பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிடும், என்ன பேசாது. அதே மாதிரி வந்துட்டு லக்கிய பார்த்துட்டு லக்கி கூட இருக்கணும், லக்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணோம். அப்படி இருந்தாலுமே எப்பயாவது பாக்குற மாதிரி இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வேற இல்ல, அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடும், வருவாங்க போவாங்க எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஃப்ரீடம் இருக்காது. அதனால கொஞ்சம் இன்விடேஷன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. பெரியவங்க லைக் சரிதா மேரேஜ்லாம் ஆகுது. இந்த இன்விடேஷன் பார்க்கும்போது இன்னொரு இதுவுமே நம்மளோட மேரேஜ் அப்போ அந்த இன்விடேஷன் அந்த மொமெண்ட்டும், ஏன்னா இன்விடேஷன் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. நம்ம கல்யாணம் இன்விடேஷன் எனக்கு ஜாலியா இல்லையம்மா, இதோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. சருக்கு மேரேஜ் வரும்போது எனக்கு தனியா இன்விடேஷன், சருக்கு வீட்டுல தனியா இன்விடேஷன் அடிச்சாங்க. ரிலேட்டிவ்ஸ் நேம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு போட முடியாதுன்ட்டு எங்க வீட்டுல அடிச்ச இன்விடேஷன் நான் வச்சிருக்கேன் மகளே. 5 காப்பி நான் வச்சிருக்கேன். நீ உங்க வீட்டுல வச்சிருக்கேன். நான் ஏன் நடந்துச்சு நினைச்சேன். சொல்லாத ஒரு சம்பவத்தை சொல்றேன். இப்ப இன்விடேஷன்ல அப்பா பேர் சொல்லாத. வரலாறு தெரிஞ்சா எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றேன், அப்பா நேம் கீழே போடுவாங்கல்ல. எங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஜவகர், ஜவகர். இவங்க அடிச்ச இன்விடேஷன்ல ஜவகருக்கு பதிலா ஐவகர் பாத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் இன்விடேஷன் அடிச்சாங்க. இப்போ அவங்க வீட்டுல இருந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல வந்து வைக்கணும்ல இன்விடேஷன். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போட்டோ எடுத்து சருக்கு அமிச்சோம். ஐவகர் ஆல்ரெடி எங்க அப்பா கல்யாணம் வேணாண்டா கல்யாணம் சுத்தி இருக்காரு போட்டா எப்படிடான்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு வைக்கிறதுக்குன்னு மட்டும் ஒரே ஒரு இன்விடேஷன் அடிச்சோம். பாரிஸ் போய் சருக்கு அடிச்சு எடுத்துன்னு வந்து இதெல்லாம் காரணமே நீதான். நாங்க இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு அனுப்பிச்சு இது கரெக்டான்னு கேட்டேன். ஐவகர்ன்றது வந்து ஜவகர். உங்க அப்பா பேரே உனக்கு கண்ணு தெரியலன்னா எருமை. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம நேம் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்மளும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப டைம் இல்ல, ரொம்ப கிட்டக்கா 20 days 1 month கணக்குல தான். அந்த 1 week நம்ம கணக்கு வராதுல, அது பார்த்தா 20 days தான் இருக்கு மேரேஜ்க்கு. சோ எஸ் மக்களே நிறைய வேலை இருக்குது. எஸ் அரிதாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி மேரேஜ் ஆகலடி ஆக போகுது. ஏன்டி இப்படி தப்பு வளர பைத்தியம் போகுது. கேட் பார்க் மக்களே காலை 6 மணிக்கெல்லாம் வேற வேக்கப் ஆயிட்டா. அதனால கொஞ்சம் ஸ்லீப்பிங் மோட்ல இப்பயும் மதியம் ஸ்லீப்பிங் போற மயக்கத்துல இருக்கா. ஸ்வீட் நிறைய தின்ட்டு மயக்கத்துல எழுப்பிச்சு வா இந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதனால நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாளை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து பண்ண போறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணணும். ஏய் செலவுக்குனே உன்னை கூட வச்சிருக்கேன். இவனுக்கு 500 லட்சத்துக்கு 8000 என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா மக்களே. ஒண்ணு கூட என்ன தர மாட்டா. ஸ்பீக்கிங் ஃபேமிலில எல்லாரும் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. ஆனா நான் மட்டும் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நெருக்கத்துல நம்ம வந்து அரக்க பறக்க பண்ணாதான் அது வந்து ஜாலியா. அந்த நிம்மதியே இல்லாம பண்ணாதான் இவளுக்கு பிடிக்கும். இல்ல அப்ப ட்ரெண்டிங் மாறும். நெருக்கத்துல வரும்போது ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் மாறலாமா, மூஞ்சி மாறாதே. ஓகே மக்களே, அவளதான் இப்ப லக்கிய வேக்கப் பண்ணி நம்ம ஷாப்பிங் தான் போறோம். அந்த ஒர்க் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், 3 ஷாப் பார்த்து வச்சிருக்கேன். ஒரு ஷாப் போய் பார்த்து இப்ப போய் பாப்பாலே தவிர வாங்க மாட்டா, வேடிக்கை தான் பாப்பா. என்ன வாங்குறதுன்னு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நைட்லாம் கொஞ்சம் குளிக்கி போட்டு ஆன்சர் எடுப்போம். ஓகே மக்களே, வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து வெட்டிங் பெல்ட்ஸ் தான் நம்ம சேனல்ல ரிங் ஆக போகுது. ஷாப்பிங் பண்றது அப்புறம் மேரேஜ் எல்லாமே உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை மீட் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ ஸ்பிரியா. பை गाइस.